மாம்பழ கன்னத்திலே மஞ்சள் தெரியுது பார், மாம்பழ கன்னத்திலே மஞ்சள் தெரியுது பார். ஆ, எவ்வளவு அழகான பாடல். காதல் கவிதைகள் எழுதுறதுலே கவி மணியரசருக்கு நிகர் யாருமே இல்லை. வலிமையற்ற தோழினாய் போ போ போ, கிளி பிடித்த நஞ்சினாய் போ போ போ, உறுதி கொண்ட நஞ்சினாய் வா வா வா, ஏறு போல் அலையினாய் வா வா வா. இவ்வாலு என்னடா இது வா 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 போ போ போன்னு? இது பாட்டாடா? உங்க மாஸ்டருக்கு வேற என்ன தெரியும்? இப்படிதான் பாட தெரியும். ஐயா, இது ட்ரில் மாஸ்டர் பாட்டு இல்லக்கா, பாரதியார் பாட்டு. மணியரசன் பைத்தியத்துல அத கூட மறந்துட்டியே. ஏய், கேலிய பண்ற? அரஞ்சனா பாரு. என்னம்மா பாருங்கப்பா, எப்ப பாரு உனக்கு அந்த ட்ரில் மாஸ்டர் பேச்சுதான். சொந்த அதிக பிரச்சனை ஏற்பாடு போல இருக்கேன். உன் கவி மணியரசன் மட்டும் என்ன பெரியவரா? மாம்பழ கண்ணத்துல மஞ்சள் தெரியும்னு உன் கவி எழுதியிருக்காரு, அதை படிச்சுட்டு நீ சந்தோஷப்படுற. இங்கயாவது கண்ண மாம்பழம் ஆகுமா? ஏன் ஆகாது? மாம்பழத்திலையும் வைக்கும், கண்ணத்திலையும் வைக்குமா? போங்க. ஐயா, அப்பா எங்கச்சி தானே. ஜோதி, ஜோதி, விளையாட்டுக்கு சொன்னா கோச்சுக்கலாம். வாமா. உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. முருகா, கந்தா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? ஜம்பு, நீயா? ஹாங்காங்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் நேரம் இங்கதான் வர்றேன். உன் பிசினஸ் எல்லாம் என்னாச்சு? வழக்கம் போலதான். இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். இப்ப கூட உங்க உதவி நாடித்தான் வந்திருக்கேன். ஏன் உதவி நாடிய? என் சிநேகித மகங்கிறதுக்காக உனக்கு எத்தனையோ தடவை உதவி செஞ்சாச்சு. என்ன பிரயோஜனம்? உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் தர்மம் செஞ்சிருந்தா எனக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கும். இனி ஒரு செல்லு காசு கூட உனக்கு தரமாட்டேன். இந்த வீட்டுல நீ தங்கவும் முடியாது. மிஸ்டர் முத்தையா பிள்ளை, இனிமே நான் இந்த வீட்டுல தான் தங்க போறேன். நீங்களும் நான் சொல்றபடிதான் நடக்க போறீங்க. நடக்காது, ஒரு நாள் நடக்காது. யூ கெட் அவுட் ஃபர்ஸ்ட். கெட் அவுட், கெட் அவுட். I say you get out. மிஸ்டர் முத்தையா பிள்ளை, இதை கொஞ்சம் பாருங்கள். மல்டி மில்லியனர் முத்தையா பிள்ளை, அதை கொஞ்சம் பாருங்கள். கொடைவள்ளல் முத்தையா பிள்ளை, நகரத்திலே நீங்க பெரிய மனிதர், பிக் சொசைட்டி மேன் இல்லையா? இதை நன்றாக பாருங்கள், பிறகு பதில் சொல்லுங்கள். ஏன் இந்த பெட்டி உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு கொடுத்தது யார்? உங்க அப்பா கொடுத்தாரா? எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரா? உங்கள் சரித்திரத்தை முழுவதும் சொல்லி இந்த பெட்டியையும் என்னிடம் கொடுத்து விட்டு தான் இருந்தார். மாறு பெயரிலே உலவும் பொன்னையா பிள்ளை, இந்த பெட்டி இனிமேல் இந்த வீட்டிலே நிரந்தரமாக இருக்கும். நீர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீர் உமது முதலாளிக்கு செய்த துரோகத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும். பாரு பொன்னையா, பாரு, என் மகன் ஆனந்தும் உன் மக ஜோதியும் எவ்வளவு அன்பா விளையாடுறாங்க. இவங்க என்னைக்கும் இப்படியே இருக்கணுங்கிறதா என் ஆசை. ஜோதியும் ஆனந்தும் ஆனந்த ஜோதியாத்தான் விளங்க போறாங்க. பொன்னையா, ஜோதி உன் மகன் மட்டும் இல்ல, எனக்கு மருமகளும் கூடத்தான், தெரியுமா? என்னங்க இது? நீங்க பெரிய லட்சாதிபதி, நகை கடைக்கு முதலாளி, நான் சாதாரண கணக்கு பிள்ளை. நான் எப்படிங்க உங்களுக்கு சம்பந்தியா இருக்கும்? பணமா பெருசு பொன்னையா, அன்புதான் பெருசு. எனக்கு என்னமோ தோணுது, இவங்க ரெண்டு பேரையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுன்னு.
எல்லாம் அவன் செயலுங்க. பொன்னையா 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 என்னங்க? ஐயோ பொன்னையா, இனிமே நான் புடைக்க மாட்டேன் போல இருக்கப்போ. எப்போ வர்ற நெஞ்சு வலி இன்னைக்கு அதிகமா இருக்கு. அந்த இரும்பு பெட்டியை திறந்து அதுல நகைப்பொட்டி இருக்கு, எடுத்துட்டு வா. பொன்னையா, கொடுத்த யோசனையில் பிறந்ததுதானே உங்கள் வாழ்வும் செல்வமும் மிஸ்டர் முத்தையா பிள்ளை. அந்த செல்வத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்ல உண்மையிலேயே உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? பழைய விஷயத்தை கிளறி என்ன மிரட்டாது ஜம்பு, மிரட்டாது. விஷயம் எப்படி பழசாகும்? உங்கள் முதலாளி மகன் உயிரோடு இருக்கும் வரை. என் முதலாளியின் மகன்? ஆம், உங்கள் முதலாளியின் மகன் ஆனந்து தான். விதியின் விளையாட்டை பார்த்தீர்களா? இன்று உங்கள் தொழிலாளியாக உங்கள் பள்ளிக்கூடத்திலேயே வேலை செய்கிறான். மாஸ்டர் ஆனந்தா என் முதலாளியின் மகன்? இல்லை, நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டீர்களா? உங்களை நம்ப வைப்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. அவன் தாய் இறந்த பிறகு அவன் தங்கி இருந்த அனாதை விடுதி, அவன் படித்த பள்ளிக்கூடம், எல்லா விவரங்களும் என்னிடம் இருக்கு. என்ன என்னதான் செய்ய சொல்ற ஜம்பு? அப்படி வாங்க வழி. உட்காருங்க மிஸ்டர் முத்தியா பிள்ளை, உட்காருங்க. நான் சிங்கப்பூர்ல செட்டில் ஆக போறேன். அங்க ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நிறைய பொருளும் தங்கமும் தேவை. நீங்க தான் நிறைய தங்கத்தை பதுக்கி வச்சிருக்கீங்களா? என்கிட்ட ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது. கிடையாதா? சரி, அதை நான் வாங்குறபடி வாங்கிக்கிறேன். மிஸ்டர் முத்தையா பிள்ளை, ஜெய் சிக்கம், ஜெய் சிக்கம். பிசினஸ் மேன் முத்தையா பிள்ளை வீட்டில் இருந்தான் பேசுறேன். முத்தையா பிள்ளை ஒத்துக்கிட்டாரு, உதவி செய்வாரு. இல்ல பத்தி கவலையை நான் ஒத்துக்கல. அப்புறம் இல்ல இங்க ஒண்ணு இல்ல, ஏதோ ரேடியோ சத்தம். ஆமா, நம்ம சரக்கு கொண்டு வர்ற படகு இங்க எப்ப வந்து சேரும்? ஓஹோ, அப்படியா? என்னங்க நம்ம வேலையில கவனிக்கிறாங்களா? சரி, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஜெய் சிக்கம், ஜெய் சிக்கம். ஜம்பு, இந்த வயசுல கௌரவமா வாழ்ற என்ன இந்த வேலையில இறக்காதப்பா. என்ன விட்டுடு, விட்டுடு. இந்த ஜம்பு முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான். இந்த விஷயத்தில் ஒத்துழைக்கவில்லையானால் உங்கள் யோகியது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். பாவி, அக்கா, ஜம்பு மாமா எப்பப்பா வந்தாரு? இப்ப தாப்பா வந்தேன். உனக்கு நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜோதி, அடையாளம் கூட தெரியலையே. சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, பழைய விஷயங்களை நினைச்சு ஒரு மாதிரியா இருந்தாரு. அதுக்கு நான் சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன். இல்லையா பிள்ளைவாள்? ஜோதி, பாலு, இங்கே வந்தீங்க. போங்க, போங்க இங்க. வா பாலு. ஜம்பு, ஜம்பு, உன் இஷ்டப்படியே செய்யறேன். தயவு செய்து என் செல்வங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிய வேண்டாம்ப்பா. மிஸ்டர் பிள்ளைவாள், குடும்பத்துல குழந்தைகள் இருக்கிறது எவ்வளவு சௌரியமா இருக்குது பாத்தீங்களா? யாரது? நான் தான் பிரைவேட் டிடெக்டிவ் சுந்தர் பேசுறேன். ஓஹோ, டிடெக்டிவ் சுந்தரா? பவானி லாட்ஜ்ல தங்கி இருக்கீங்களா? எஸ், கள்ளக்கடத்தல் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமான தகவல் கிடைச்சது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.
சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. பொதிகை மலையில் பிறந்தவளா, பூவை பருவம் அடைந்தவளா, பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம். கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம். தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. உரிமையில் 4 திசை கொண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம். மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம், முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம். தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம். அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம். தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள்